வெல்கம் டு அணையா அடுப்பு சமையல் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு நண்டு மசாலா பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ நண்டு வாங்கி க்ளீன் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு அடுப்பில் வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நண்டு ஹீட்டாக இருக்கும், அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம சமைக்கலாம். ஒரு 4 காய்ந்த மிளகாய், 2 ஸ்பூன் தனியா, கொத்தமல்லி விதை, அது கூட 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 15 சின்ன வெங்காயம், இதையும் சேர்த்து நல்லா அது கூட வறுத்துக்கலாம். அது கூட ஒரு 5 முந்திரி பருப்பு, அது கூட சிறிதளவு கருவேப்பிலை. நம்ம சட்னி அது மாதிரிலாம் அரைக்கும் போது கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிட்டோம்னா அதை தூக்கி போடாமல் சாப்பிட்டுடுவாங்க. அதே மாதிரி இதுலேயும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம. அது கூட ஒரு 3 ஸ்பூன் துருவிய தேங்காய், அதையும் சேர்த்துட்டு ஒரு லைட்டாக வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் மாற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அது கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட கடுகும் உளுத்தப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். தாளித்ததுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 கிளாஸ் மிக்சியில் தண்ணி ஊற்றி அதையும் கழுவி ஊற்றிக்கோங்க. இப்போ மசாலா நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம நண்டு ஆட் பண்ணுறோம். மசாலாலாம் நண்டில் இறங்கணும், அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு ஒரு தேவையான அளவு நம்ம கல்லுப்பு நான் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நண்டு வேகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நடுவில் ஒரு தடவை எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். மீடியமான தீயில் வச்சு வேக வைங்க. இப்போ நண்டு வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ரொம்ப காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகுத்தூள் வறுத்து அரைச்ச மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது நண்டு சளி பிடிச்சிருக்கிறப்ப நம்ம சாப்பிட்டோம்னா சளியெலாம் கிளியர் ஆகிடும். இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றி 1 நிமிஷம் இருந்தால் போதும். தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சிறிதளவு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். தூவிட்டு நம்ம வேறு ஒரு கிண்ணத்துக்கு இப்போ மாற்றிக்குவோம். சூப்பராக நம்மளுடைய நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சூடு சாதத்துக்குள்ளே போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.